வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம உலகத்துல எங்கெங்கயோ வளர்ற காய்கறிகளை பத்தி பேசியிருக்கோம். நம்ம ஊர்லயே வளர்ற அந்த கத்திரிக்காயை பத்தி பேசலனா எப்படி? அந்த கத்திரிக்காயை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. கத்திரிக்காய் செடி சோலனேசி அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த சோலனேசில பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாமே இந்த குடும்பத்தை சேர்ந்தது தான். ஆனா ரொம்ப டேஸ்டான, ரொம்ப செல்லமான நல்ல புல்ல அப்படின்னா கத்திரிக்காய் தான். கத்திரிக்காயோட தாயகம் அப்படின்னா தமிழகம் தான். அந்த காலகட்டத்தில் கத்திரிக்காய் தான் நம்மளோட முதன்மை உணவா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்ரீலங்காக்கும் பரவி அங்கேயும் இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதிக அளவில் இன்னைக்கு கத்திரிக்காயை விளைய வச்சு அதிக அளவில் சாப்பிட்றது நம்ம தான். ப்ரௌட் மூமெண்ட். 15th செஞ்சுரி வரைக்குமே கத்திரிக்காயோட மகிமை வெளி உலகத்துக்கு தெரியாம தான் இருந்தது. 16th செஞ்சுரியில பிரிட்டிஷர்ஸ் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட், அதுல இருக்கிற மருத்துவ குணம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே பேக்கப் பண்ணிட்டாங்க. எதையும் விட மாட்டாங்களே. 15th செஞ்சுரியில தான் கத்திரிக்காயை மத்திய கிழக்காசிய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம கிட்ட இருந்து கொண்டு போன கத்திரிக்காயை கிழக்காசிய நாடுகள், அப்புறம் மத்திய தரைக்கடல் நாடுகள் இவங்க எல்லாம் அதிக அளவில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கத்திரிக்காய் செடியோட ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 இருந்து 150 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். ஊதா அப்புறம் வெள்ளை கலர்ல தான் கத்திரிக்காய்கள் இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் ரகத்துக்கும் தகுந்த மாதிரி கத்திரிக்காயோட அந்த சைஸ் அப்புறம் டேஸ்ட் எல்லாமே டிஃபரன்ஷியேட் ஆகும். தமிழ்நாட்டில் மட்டும் 9 வகையான கத்திரிக்காய்கள் கிடைக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் பொய்யூர் கத்திரிக்காய், திருச்செங்கோட்டில் பூனைத்தலை கத்திரிக்காய், வேலூரில் முள்ளு கத்திரிக்காய், தஞ்சாவூரில் தூக்கணாம்பாளையம் கத்திரிக்காய், கல்லணை வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்காம்பர் கத்திரிக்காய் அப்படின்னு நிறைய டேஸ்ட் கிடைக்குது. எனக்கு தஞ்சாவூரில் இப்படி ஒரு கத்திரிக்காய் கிடைக்குதுன்னு இப்போ தான் தெரியுது. நல்லா முதிர்ந்து பழுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிற கத்திரிக்காயை தான் அறுவடை பண்ணுவாங்க. சில வகை கத்திரிக்காய்கள் டார்க் பர்பிளில் இருக்கும், சில இது நீட்டமாக பச்சை கலரில் இருக்கும். ஒரு சில வெரைட்டி கத்திரிக்காயை சமைச்சு சாப்பிடலாம். ஒரு சில வெரைட்டி கத்திரிக்காயை சுட்டு உப்பு மிளகு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டாலே செம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயில் இருக்கிற அந்த வித்துகள், அதாவது விதைகள்னு சொல்லலாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ப்ராசஸ் பண்ணி தனியாக எடுத்துருவாங்க. அது எப்படி எடுப்பாங்கன்னா, பெரிய தடியை எடுத்துக்கிட்டு அந்த கத்திரிக்காயை நசிச்சு அந்த வித்துகளை தனியாக எடுத்து அதை அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை துணியில் அதை பரவலாக வெயிலில் காய வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நிழல்லையும் கொஞ்சம் நேரம் காய வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை கூலான பிளேஸில் சேவ் பண்ணிப்பாங்க. இவ்வளோ ப்ராசஸை நம்ம ஆளுங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? கத்திரிக்காயில் இருக்கிற போட்டோ நியூட்ரியன்ஸ் நம்மளோட ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளோட உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைச்சி நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் மூளையில் இருக்கிற செல்களை பாதுகாக்கும். இனிமேல் கத்திரிக்காவை நிறைய சாப்பிட போகிறேன். கத்திரிக்காய் சாப்பிட்டோம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற சிறுநீரக கற்களை அது கரைக்கிற வல்லமை பெற்றது. வாத நோய், ஆஸ்மா, ஈரல் நோய், அப்புறம் கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், கரகரப்பான குரல் அப்படின்னு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறது கத்திரிக்காய் மூலிமா முடியும். தக்காளி மாதிரியே கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா எடை, கேலரி, புரோட்டீன், தாது உப்பு எல்லாமே இருக்கு. விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதை காம்பன்சேட் பண்ணுற விதமாக கத்திரிக்காயில் விட்டமின் பி அதிக அளவில் இருக்கு. இதய நோய்க்கு ரொம்ப நல்லது. உடம்புல சொறி, சிரங்கு, புண் இதெல்லாம் இருக்கிறவங்க கத்திரிக்காய் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கத்திரிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு அது சூடு. அது இல்லாமல் அது மூலியமா அரிப்பை ஏற்படுத்தி புண்ணு ஆறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.